அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட் ஃபுல்லாக குடிச்சிட்டு இவங்க கலாட்டா பண்ணுறதுனால நிலாவால் அங்கே இருக்க முடியல. அதனால பார்த்தீங்கன்னா நிலா வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஏங்க என்னங்க இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இல்லை கரண்ட்டு போயிடுச்சு. என்னது கரண்ட்டு போயிடுச்சா? ஆமாம், அதனால தான் என்னால் அங்கே இருக்க முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ பயந்து கரண்ட் வந்துடுச்சு இப்போ தான் வந்துச்சுன்றாங்க. ஆமாம், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை அது வந்துன்றாங்க. என்ன வந்து போய் என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி அப்பான்றாங்க. என்னது அப்பா என்ன பண்ணாருன்றாங்க. இது மாதிரி வந்து அவர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்காரு. என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாரான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்கன்றாங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாரு. அது கேட்க முடியலன்னு தான் நான் வந்துட்டேன்றாங்க. அப்படியாங்க, சரிங்க, இதை பெருசாக எடுத்துக்க வேண்டான்றாங்க. சரி, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. சரி, நீங்கள் வண்டியில் போங்க நீன்றாங்க. இல்லை இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்றாங்க. சரிண்ணே நானும் நீ வரங்க நீங்கள் கிளம்புனேன்றாங்க. அப்புறம் முன்னாடி வந்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இப்படி தான் காதல் ரத்தம் இது வரலன்றாங்க. ஏன்னா அவர் பேசினா காதில் கண்டிப்பாக ரத்தம் வந்தே ஆகணுன்றாங்க. ஆனால் வரலன்னு சொல்கிறீங்க, அதிசயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்றாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்புறம் இங்கே வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நடேசன கொஞ்சம் கூட உங்களுக்கு இதே இல்லையா? வீட்டுக்கு வந்த பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையா? உங்களை பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடிடணும்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா பிரச்சனை உண்டுன்றாங்க. பின்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தேவையில்லாத அனாவசியமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீலா இருந்துட்டு விடுங்க, எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்படிங்க பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க? கொஞ்சமாச்சும் மனுஷாச்சுன்னு இருக்கா பாருங்க, எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இருக்கட்டும் வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திடுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சேர் உங்கள்கிட்ட பேசணும்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சோழங்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சிருக்க. எனக்கு இதை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்துன்றாங்க. என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல பேசுகிறாங்க. பாண்டி இதை சண்டை போடுறாங்க போலன்னு உள்ளே போகிறாங்க. அப்புறமா இது கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க் விஷயமாக தான் இருக்கும்னு பல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு உடனே டே இவன் என்ன பொய் சொல்லி வச்சிருக்கான் தெரியுமாடான்ட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவப்படுறாங்க. ஆனால் இது புதுசா இவ எப்போ இப்படி தானே பண்ணுவான்னு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டீங்களான்னு பல்லம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து கவலையோடு இருக்காங்க. உங்கள் அண்ணி கால் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லு நிலா, நல்லா தானே இருக்க? அண்ணி நான் நல்லா தான் இருக்கேன். அங்கே இருக்கவங்க உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? ரொம்ப மோசமான குடும்பம்னு நினச்சேன். அக்கா அப்படி அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அத்திக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட வரவங்க நிலாவை கூட்டிகிட்டு வந்துடலாங்க. அவள் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுங்க, அவளை அப்படியே விட முடியல. என்ன நடந்தாலும் சரி அவள் இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.